அயர்லாந்து கிட்டேயே 2-0. இங்கிலாண்டோட T20 சீரீஸை நம்மளால ஜெயிக்க முடியுமா? வேர்ல்ட் சாம்பியன்னு ப்ரூவ் பண்ணணும்னா இந்தியா யூகேல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாகணும், எஸ்பெஷலி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 5 T20 சீரீஸ் இருக்கும்போது. ஆனால் இந்த சீரீஸ் இந்தியாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா, இல்லை அயர்லாந்து சீரீஸ்க்கு அப்புறமா திருப்பி ஒரு வாஷ் அவுட் சீரீஸாக மாறுமா? எனக்கு என்னமோ கொஞ்சம் என்ன சொல்லணும்னே தெரியாத மாதிரி தான் இருக்கு. இந்தியா இந்த சீரீஸை வின் பண்ணி நாங்கள் தான் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்களா, இல்லை வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமா? இல்ல அதான் நான் என்ன பேசிக்கா பண்ணணுங்கிற ஆங்கிள் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு என்னைய பொறுத்தளவுக்கு இந்த சீரீஸ் வந்து பேட்டிங் வில் டிசைட் த சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் ஏன்னா பவுலிங் ரெண்டு பேருக்குமே ஆவரேஜ் தான். இந்தியா பேட்டிங் அயர்லாந்து சீரீஸ்ல மாதிரி கிக் ஆகல அப்படின்னு சொன்னா ஊதான் தங்கு தான் ஊதுவாங்க. ஏன்னா பெட்டர் பேட்டிங் அண்ட் பெட்டர் பவுலிங் அட்டாக் இங்கிலாந்து. நீங்கள் பவுலிங்கில் வந்து ரொம்ப டிப்ளீட்டட் சைடாக வந்து ரெண்டு பேரில் யார் தெரியுறா? அப்படி 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 யோசிச்சு பாருங்க. பேட்டிங்கில் வந்து மேபி ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது நம்பர் 1 டுபாக்கூர், நம்பர் 2 டுபாக்கூர்ன்ற மாதிரி. யார் நம்பர் 2? எனக்கு தெரிஞ்சு இந்தியா பவுலிங் தான் வீக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அங்க வந்து ஆர்ச்சர் அட்லீஸ்ட் இருக்காரு. ஐ திங்க் அதில் ரஷீதும் இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ். யாராவது ஒரு ஆளுக்காவது ஏதாவது அதாவது ரஷீத் கிட்ட நான் எப்படி பாக்குறேன், 4 ஓவர் போட்டு 50-60 ரன் போகாது. விக்கெட் எடுக்காட்டினாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. ஸோ இன்ஃபேக்ட் என்னோட கன்சர்ன் அப்படின்னு நீங்க இந்த சீரீஸ்ல கேட்டீங்கன்னா பவுலிங் தான். யாருமே இல்லையப்பா, யாருதான் வந்து இவங்க இந்த பேட்டிங் அட்டாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. ஹர்ஷித் ராணா, பிரசீத் கிருஷ்ணா இவங்க எல்லாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு செலக்டர் சொல்லியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியை விட்டீங்க. அவர் ஃபிட்னஸ் பாஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல, பாஸ் பண்ணிட்டாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு டவுட் தான். பாஸ் பண்ணணும் தானே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், எஸ்பெஷலி ஹாரி புரூக், ஃபில் சால்ட் இவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து நீங்கள் பவுலிங் டிசைட் பண்ணோம், ஐ மீன் பேட்டிங் தான் டிசைட் பண்ணோன்னு சொல்கிறத வந்து நான் வந்து பவுலிங் தான் சொல்லுவேன். அதாவது அந்த ஆங்கிளில் தான் யார் பெட்டராக வந்து பவுலிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி இப்போ வந்து இப்போ யோசித்து பார்க்கும்போது ஒரு 2-0 அயர்லாண்டு கிட்டேருந்து வந்ததுனால ஐ திங்க் இந்தியா வந்து ஒரு பேக் ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அது வந்து வெறும் சைக்காலஜியா, இல்லை வந்து நீங்கள் டீம் படி பார்த்தாலே வந்து இந்தியா பேக் ஃபுட்டில் தான் இருப்பாங்களா? இல்லை அது வரக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் இது வந்து சொன்னீங்களே, நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சது கரெக்ட் தான். பவுலிங் வில் லைக் ஹூவர் இஸ் பவுலிங் பெட்டர் வில் டிசைட் த சீரீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல பேட்டிங் நீங்க பண்ணலன்னா சீரீஸ்ல இல்ல. அவங்களுக்கு இது அயர்லாந்து மாதிரி இங்க பேட்டிங் பண்ணீங்கன்னா சீரீஸ்ல இல்ல. சோ நான் ஸ்பெசிபிக்கா சொன்னா இந்தியன் பேட்டிங் will decide the series for Indian outcome. ஓகே 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 ஓகே. அந்த ஆங்கிள் சொல்றேன். நீங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னன்னா, 2-0 இருந்து நீங்க வர்றப்ப இட்ஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ நீங்க ப்ரெஷர் ஆங்கிள் பாக்குறப்போ ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிறது வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு வேர்ல்டு கப் சாம்பியன் ஆர் வின்னிங் டீமோட கேப்டனை வெளியில அனுப்பிச்சிட்டு கேப்டன்சியை விட்டு கொடுத்து நீ வந்து போய் ப்ரூவ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அ பிக் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? அவர் ரொம்ப ப்ரெஷர்ல இருப்பாரு. அகைன் தே ஆர் ஆல் யூஸ் டு இட். ஓகேங்களா? நம்ம அப்படிதான் நினைச்சு அயர்லாந்து சீரீஸ் பார்த்தோம். இவங்க இப்பயும் அதே மாதிரி ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா 5-0 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் 5-0 இஸ் டூ மச் மாஸ்டர். அதுக்குன்னு வந்து நீங்கள் இவ்வளோவெல்லாம் வந்து இது பண்ணி பேசக்கூடாது. இல்லை, லாஜிக்கே கிடையாது. 5-0ன்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக தோக்க மாட்டாங்க. எனக்குமே ஹானஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது இந்த சீரீஸோட டிஃபீட்டுக்கு அப்புறமா இந்தியா வந்து லெஸ் ஃபேவரட்ஸ் டு வின் தி சீரீஸ்ன்னு தான் தோணுது. பட் தட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்து 5-0ன்னு கொடுக்குற மாதிரி ஒரு டீம்லாம் கிடையாது. ஐ திங்க் அவங்க வந்து கண்டிஷன்ஸை வந்து குயிக்காக அடாப்ட் பண்ணது தான் எனக்கு தெரிஞ்ச மெயின் ரீசன். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பார்த்துருப்பாங்க, பால் எப்படி ஸ்விங் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வில் பி அ ஈவன் கான்டெஸ்ட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல அதான் நான் ஏன் சொன்னேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்க கண்டிஷன்ஸ் வந்து நான் இங்கிலாந்துல ரொம்ப ஒரி பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா குச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிச்சில் எல்லாம் ரொம்ப ஒன்றும் இருக்காது, கட்டாந்தரையா தான் இருக்கும். நான் எந்த ஆங்கிள் 5-0 சொன்னேன்னா, எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு யாருக்கு வந்து இன்டர்நேஷனல்ல அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இந்த பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு யாருமே சொல்ல தெரியல. மேபி நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேபி ஹர்ஷித் ராணாவா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்களா? நம்ம
நீங்க சொன்னதுதான் டேலண்ட் பிரச்சனையே கிடையாது. பட் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி கண்டிஷனை கரெக்டா சுற்றில் வச்சுக்குவாங்களாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த 2-0 பார்த்ததுக்கு அப்புறம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டையும் சேர்த்துக்கலாம்ல, ஏன் சேர்க்க மாட்டாங்க? ஒரு குட்டி பையனையும் சேர்த்துக்கலாம்ல. கண்டிப்பா நீங்க வந்து சூரியவன்ஷி டெபியூ இருக்கு, பட் ஆனா வந்து கண்டிப்பா வந்து முதல் 2 மேட்ச்ல கிடையாது. அதுதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகேவா? யாரும் ஏன் கண்டிப்பா நான் செய்வாங்க. சொல்றேன்னா, யூ நீட் தட் ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுச்சு அயர்லாந்து சீரீஸ்ல. அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டு இம்மீடியட்டா ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஐ திங்க் அவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து இறக்கி விடுறதா என்னோட வியூவா இருக்கு. எஸ்பெஷலி நீங்க 2-0 பார்த்துட்டனால என்னைய பொறுத்த அளவுக்கு கம்பீருக்கு வந்து தம்பி உனக்கு வேற வாய்ப்பே கிடையாது, நீங்க எடுத்துதான் ஆகணுங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்ற ஆங்கிள் எனக்கு புரியுது, ஆனா ஐ எம் ஸ்டில் ஃபீலிங் he should be part of the team. I don't think so. They will be giving long ropes to சஞ்சு சாம்சன். அவர் வந்து கண்டிப்பா மினிமம் இன்னும் 2 மேட்ச் கண்டிப்பா விளையாடுவார் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ சூரியவன்ஷி ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிஸ் டெபியூ கேப். நீங்கள் இங்கிலாண்டோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா பேட்டிங் தான் இல்லையா? அது ரெடியான பேட்டிங். அதான நெகட்டிவும். அதே தான் நெகட்டிவ். பட் ஆனால் வந்து T20 ஃபார்மேட்டில் ஹியர் அண்ட் தேர் ஒரு குயிக் 30 குயிக் 40 அடிக்கிறதுக்கு எல்லாருமே கேப்பபிள் தான் அவங்க டீமில். இல்ல அதுதான் இப்ப சப்போஸ் நம்ம கிட்ட பும்ரா, ஹார்திக் பாண்டியா, இன்னும் நமக்கு இன்ஃபார்ம் ஒரு ஸ்பின்னர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த பேட்டிங்லாம் ஸ்டில் ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப அவங்களும் ஒரு ப்ரெஷர், வேற ஒரு ஆங்கிள் ப்ரெஷர்ல தான் வர்றாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ அண்டர் ப்ரெஷர் தான். ஆனா நம்ம கிட்ட பவுலிங் இல்ல அப்படிங்கறதா ரியாலிட்டியா நான் பாக்குறேன். அன்லஸ் அதர்வைஸ் யாருக்கோ ஒரு ஆளுக்கு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து பேட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து நீங்க உங்களோட பேட்டிங்கை நம்ம பேட்டிங்கை வச்சு ஜெயிக்க முடியும். ஓகே, இட் வில் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ். நான் வந்து 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எய்தர் டீம் வின்ஸ், இட் வில் பி ஒன்லி வித் 3-2 தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒன் சைடாக கண்டிப்பாக இந்த சீரீஸ் போகாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கும் வந்து என்ன சொல்கிறது, டேலண்ட்டு இந்தியாவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஜெயிக்க முடியாத சீரீஸ், இம்பாசிபிள், இந்த ஆஸ்திரேலியாவில் டூர் பண்ணுறோம் அந்த மாதிரி கிடையாது. பட் என்னன்னா நீங்கள் அயர்லாண்டில் மிஸ் பண்ணாத இங்கேயும் மிஸ் பண்ணீங்கன்னா இங்கிலாண்டெலாம் சுத்தமாக விட மாட்டாங்க. என்னதான் பேசினாலும் அடின்னு அடிச்சிருவாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி என் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இந்தியா ஸ்டில் லைக் வில் கம்பீட். ஓகேங்களா? வின் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஹைல வச்சிருந்தேன். இப்போ எனக்கு நல்லா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் ரியலிஸ்டிக்காக சொல்லணும். ஓகே, உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் 5-0. ஓ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. 5-0ன்றதெல்லாம் வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பாக வந்து 3-2 எய்தர் டீம் வின் பண்ணும். வியூவர்ஸ் இல்லை நான் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஈவன் கான்டெஸ்ட்டாக தான் இருக்குன்னு தோணுது. நீங்கள் ஏன் 5-0ன்னு சொல்கிறீங்கன்னா அயர்லாண்டுக்கிட்டே 2-0 அப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறீங்க. எனக்கு கண்டிப்பாக வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் ஆனால் பார்ப்போம். வியூவர்ஸ், நீங்கள் வந்து இந்த சீரீஸோட ப்ரிடிக்ஷன் என்ன? இந்தியா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? அப்படியே ஜெயிச்சாலும் எத்தனை மேட்ச் ஜெயிப்பாங்க இந்த சீரீஸில் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next time, signing off Vikram and Master. Thank you.